திரை உலகில் இருந்து அரசியல் உலகில் சாதித்தவர்கள் எம்ஜிஆர், கலைஞர், ராமாராவ். மற்ற யாரும் பெரிய அளவில் சாதனை புரிந்ததாக அதற்கு பின் வரலாறு இல்லை. ஆனாலும் இன்றைய காலகட்டம் 2024 ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மாபெரும் மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம். இந்த கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இவர்கள் நடத்தும் கூட்டம், போராட்டங்களுக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் கூட்டம். மற்ற கட்சிகள் வியப்பில், ஆச்சரியத்தில், ஏன் ஐயம் கொள்ளும் அளவுக்கு தொண்டர்கள் அலையலையாக வருகை. இது 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி துவக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம். அதன் தலைவர் நடிகர் விஜய். அவருக்கு வயது தற்பொழுது 51. சரி, ஆந்திராவில் இதுபோல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை பற்றி முதலில் பார்ப்போம். அதன் பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் கதைக்கு வருவோம். எம்ஜிஆர் போல் ஆந்திராவில் கட்சி துவங்கிய ராமாராவ் 9 மாதத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து ஆட்சியை பறித்துக் கொண்டார். அதே சூழல் 2008 ஆந்திராவில் ஏற்பட்டது. ஆந்திராவின் மெகாஸ்டார் சிரஞ்சீவி, அப்பொழுது அவருக்கு வயது 53. ஆந்திராவில் காங்கிரஸில் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி தலைமையிலும் என்டிஆர் தலைமையிலும் இரு கட்சிகள் கடுமையாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் திடீரென்று வந்தார் மெகாஸ்டார் சிரஞ்சீவி. 2008ஆம் ஆண்டு பிரஜா ராஜ்யம் என்ற ஒரு கட்சியை ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவங்கினார். என்டிஆர் 9 மாதத்தில் ஆட்சியை பிடித்தார். நான் 8 மாதத்தில் ஆட்சியை பிடிப்பேன் என்று அறைகூறல். மக்களாட்சி கட்சி என்று இதற்கு பெயர். ஊழலை ஒழிப்போம், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று பிரச்சார முழக்கம். இவர் கிட்டத்தட்ட தெலுங்குலகில் மெகாஸ்டார். அன்றைய காலகட்டத்தில் இவர்தான் நம்பர் 1 நடிகர். 2008 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதன் பின்பு அவர் ஏராளமான பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். 2009ஆம் வருடம் தேர்தல், சட்டசபை தேர்தல், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு கட்டமாகவும் ஏப்ரல் 23ஆம் தேதி மறு கட்டமாகவும் மே 16ஆம் தேதி தேர்தல் முடிவுகள். 3 கட்சிகள் 3 பிரிவுகளாக இருந்தன. காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஒரு பிரிவாகவும், தெலுங்கு தேச கட்சி ஒரு பிரிவாகவும், மெகாஸ்டார் சிரஞ்சீவி கட்சி ஒரு பிரிவாகவும் இந்த தேர்தல் களத்தை சந்தித்தன. இந்த தேர்தல் களத்தில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி மொத்தம் ஆந்திராவில் உள்ள 294 தொகுதிகளில், இந்த தொகுதிகளில் ஆந்திராவில் காங்கிரஸ் சார்பில் ஒரு தலைமையில் கூட்டணியும், என்டிஆர் தலைமையில் ஒரு கூட்டணியும், பிரஜா ராஜ்யம் தனியாகவும் தேர்தல் களத்தை சந்தித்தனர். மெகாஸ்டார் சிரஞ்சீவி செல்லும் இடமெல்லாம் அலையென கூட்டம். மக்கள்கள் அவர் மீது அலையலையென பாய்ந்தார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றபோது 2 இளைஞர்கள் உயிர் இழந்துவிட அக்குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல சென்ற சிரஞ்சீவியிடம் அக்குடும்பத்தின் தலைவி, உங்களுக்கு 2 ஓட்டுகள் குறைந்து விட்டதே, என்கண் மகன் இறந்ததால் என்று வருத்தப்பட்டதை கேட்டு நெகிழ்ந்து போனார். கிட்டத்தட்ட 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல். ஆந்திராவில் ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு கட்டமாகவும், 2009 ஏப்ரல் 23 ஒரு கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் மே 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. பிரஜா ராஜ்யம் கட்சி ஆந்திராவில் 288 தொகுதிகளில் போட்டியிட்டது.
சிரஞ்சீவி மெகாஸ்டார் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று திருப்பதி, மற்றொன்று பாலகொல்லு. 2 தொகுதிகளில் போட்டியிட்ட சிரஞ்சீவி தேர்தல் கணிப்பில் 8 மாதத்தில் ஆட்சியை பிடிப்பார், பெரும் மாற்றத்தை தருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சிரஞ்சீவி, ஏனென்றால் அவருக்கு கூடிய கூட்டங்கள் அப்படி. இந்த சூழலில் தேர்தல் முடிவு மே 16ஆம் தேதி வெளிவந்தது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 156 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தெலுங்கு தேசம் 92 தொகுதிகளை பெற்றது. இதனால் ஆட்சியை இழந்தார் என்டிஆர். சரி, பிரஜாராஜ்யம் கட்சி 288 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திருப்பதியில் வெற்றி பெற்ற சிரஞ்சீவி பாலகுல்லு தொகுதியில் தோல்வி அடைந்தது அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஏனென்றால் தேர்தலுக்கு முந்தைய கூட்டங்கள் அலையென குவிந்தனர். யாருக்கும் இவ்வளவு கூட்டம் ஆந்திராவில் வந்ததில்லை, வரப்போவதில்லை என்ற பேச்சு. கிட்டத்தட்ட 16.32% வாக்குகளை பெற்ற சிரஞ்சீவியால் தெலுங்கு தேசம் தோற்றது என்று அன்றைய காலகட்டத்தில் கூறப்பட்டது. ஏனென்றால் பெருவாரியான வாக்குகளை தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து பிரித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அத்துடன் அவரும் நீண்ட காலம் அரசியல் வாழ்க்கையில் இருந்து காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து மத்திய அமைச்சராகி கட்சியும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்து தற்பொழுது கிட்டத்தட்ட அவர் அரசியல் கட்சியை இணைத்ததிலிருந்து 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திரைப்படத்துறையில் நடிக்க தொடங்கிவிட்டார். இது பிரஜாராஜ்ய கட்சியின் முந்தைய வரலாறு. சரி, இன்றைய வரலாற்றை பார்ப்போமா? தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் அவர் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024ஆம் வருடம் கட்சியை துவக்கி கொள்கைகளை அறிவித்து முதல் மாநில மண்டல மகாநாட்டை விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் போட்டார். எந்த கட்சிக்கும் இல்லாத கூட்டம், அலைகடன பாய்ந்த தொண்டர்கள், அலையலன வந்த மக்கள், இளைஞர்கள் கூட்டம். மிரண்டு போயின எதிர்க்கட்சிகளும் ஆளுக்கட்சிகளும் மற்ற கட்சிகளும். கூட்டணிக்கு என்னுடன் வா என்று எதிர்க்கட்சி அழைக்கும் அளவுக்கு விஜயின் மக்கள் பாப்புலாரிட்டி. இது தொண்டர்களின் பாப்புலாரிட்டியா அல்லது திரைப்பட நடிகர் என்ற பாப்புலாரிட்டியா என்பதை தேர்தல் முடிவுதான் முடிவு செய்யும். அதன் பின்பு தான் தனித்து போட்டியிடுவதாக விஜய் அறிவித்தார். 2வது மாநில மண்டல மகாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை எலியார்பட்டியில் மீண்டும் அலைகடையான கூட்டம். இதுபோன்று மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி விரைவில் நான் வருவேன் என்று அறிக்கை. 2026ஆம் வருட தேர்தலில் ஊழலை ஒழித்து மக்களாட்சி அமைப்பதே என் குறிக்கோள் என கூறி வரும் விஜய்க்கு எந்த அளவுக்கு 2026ஆம் வருட தேர்தல் கை கொடுக்கும் என்பதை காலம்தான் கணிக்க முடியும். ஏனென்றால் 2008இல் வந்த சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தையும் தற்பொழுது உள்ள சூழல், வயது, மக்களுடைய ஆர்ப்பரிப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் பல்வேறு விஷயங்களை கலந்து ஆலோசிக்கும் போது இருவருடைய அரசியல் வருகையும் ஒப்பிடும்போது சரிசமமாகத்தான் இருக்கிறது. விஜய் கட்சிகளின் வாக்கு வங்கிகளை பிரிப்பார், அதாவது 15% மேல் வாக்குகள் பெறுவார் என்று ஒரு கணிப்பு கூறப்பட்ட போதிலும் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வர முடியுமா என்பது சற்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் முந்தைய வரலாறுகள் அப்படி கூறுகின்றன. ஆனாலும் எதுவும் எப்படியும் மாறலாம், அந்த சூழல் வரலாம். எனவே காத்திருப்போம் 2026ஆம் வருட பொது தேர்தலை. மீண்டும் ஒரு பிரஜா ராஜ்யமா அல்லது அந்த வரலாற்றை மாற்றும் தமிழக வெற்றி கழகமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மெகாஸ்டார் தோல்வியடைந்தார், தளபதி வெற்றியடைவாரா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்.